பழனி மலைக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 2,62,00,000 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரசுதன், இந்த 2,62,00,000 ரூபாய் காணிக்கை என்பது எவ்வளோ நாள்ல கிடைச்ச காணிக்கை சொல்லுங்க. மோகன், திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இவ்வாறு பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலை காணிக்கை செலுத்த வசதியாக பழனி மலை அடிவாரம் முதல் பழனி மலைக்கோவில் வரை பல்வேறு இடங்களில் திருக்கோவில் உண்டியல் வைக்கப்பட்டு காணிக்கைகள் வசூலிக்கப்படுகிறது. இந்த உண்டியல்கள் சுமார் குறைந்தது 20 நாட்களில் முதல் ஒரு மாதத்திற்குள்ளாக நிறைந்து விடுவதன் அவ்வப்போது உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்படுவது வழக்கம். இதன்படி உண்டியல்கள் நேற்று நிறைந்ததை அடுத்து நேற்று முழுவதும் உண்டியல்கள் காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் ரொக்கமாக 2,62,18,509 ரூபாய் ரொக்கமாகவும், தங்கமாக 631 கிராம் நகைகள், வெள்ளி 9,006 கிராமும் கிடைத்துள்ளது வருவாயாக. மேலும் பல்வேறு வெளிநாடுகளின் கரன்சி நோட்டுகள் 390 நோட்டுகள் வருவாயாக கிடைத்துள்ளது. இந்த காணிக்கையானது கடந்த 25 நாட்களில் கிடைத்த மொத்த வருவாயாகும். தற்போது சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதாலும் தைப்பூச திருவிழாவும் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இருந்த பாத யாத்திரை பக்தர்களின் வருகை துவங்கியுள்ளதாலும் விரைவில் உண்டியல்கள் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நேற்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. உண்டியல் எண்ணும் பணியில் இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் பல்வேறு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், கோவில் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் முழுமையாக வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரசுதன்.